நம்ம பிரெயின்ல டெலீட் பட்டன் போல ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அது நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஃபியர், லோ கான்ஃபிடன்ஸ், கில்ட் எல்லாமே இப்ப வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இதை நம்மளால ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. ஒரு விஷயத்த எப்படி நம்ம பிரெயின் லேர்ன் பண்ணிக்குதோ அதே மாதிரி அன்லேர்ன் பண்ணவும் முடியும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நியூரோ அப்படிங்கிறது பிரெயின் ஆர் நர்வஸ் சிஸ்டம் ரெப்ரசென்ட் பண்ணுது. பிளாஸ்டிசிட்டிங்கிறது ஃபிளெக்சிபிலிட்டி. இதுல இருந்து என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம பிரெயின் வந்து சிமெண்ட் கிடையாது. நம்ம பிரெயின் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி தாட்ஸ் மூலியமா ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ப்ராப்ளமை நாம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயத்த நீங்க புதுசா லேர்ன் பண்ணும்போது அந்த பழைய தாட், அந்த பழைய பாத்வே கம்ப்ளீட்டா மறந்துடும். புது பாத்வே ஸ்ட்ராங் ஆயிடும். உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்தே சொல்லணும்னா, நம்மளுக்கு ஃபியர் சின்ன வயசுல இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் ஃபியர்னு வச்சுக்கலாமே. இந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து நம்ம எப்படி வந்திருப்போம்? ஒன்று மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிருவாங்க, இல்லைன்னா நம்ம கான்ஃபிடென்ஸாக பேச மாட்டோம்னு நினைப்போம். ஸோ இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்னா, ஃபர்ஸ்ட் மிரரை பார்த்து பேசுறது, கான்ஃபிடென்ஸாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, இல்லை உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, அது போல் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு புது பாத்வேவை ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பழைய பாத்வேவை மறக்க புது பாத்வேவை ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணணும்னு.